வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். யாழ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்கடிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் 76 ஆண்டு கால அரசியலுக்கு தவறான முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டி பெருமதிமிக்க ஆணையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி இன்று மக்களை நிர்கதியாக்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகிறார். அரச சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்காவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவும் செய்தி குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கையில், கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கான தனது பயணத்துக்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கா தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டி விகார விகாரம் குறித்து ஜனாதிபதி பதிலளிக்க இருந்த சந்தர்ப்பத்தில் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை திசை திருப்பியதும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வாய் திறக்காமல் விட்டதும் மிகப்பெரிய பிழையாகும் என்று தையிட்டி காணி உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமாரி சாருஜன் தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் மேலும் ஒரு பொதுமக்கள் தொடர்பாளர் அலுவலகம் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் வீதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மிரிச மீன்பிடி துறைமுகத்துக்கு விஜயம் செய்த கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகி எரிபொருளுக்கு நியாயமான விலை கோரி மீனவர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகியிருக்கிறார். நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று வர்த்தக, வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்படும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படுகின்றன. தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு சுவிஸ் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மூன்றலில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறுகிறது. பாரிஸிலிருந்து இதற்கான சிறப்பு தொடர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தன்னாட்சிக்கான உரிமை குரல் கவனஈர்ப்பு போராட்டம் இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தன்று நாளை மாலை 3 மணிக்கு பிரெஞ்சு நாடாளுமன்றம் வெளிவிகார அமைச்சுக்கு அருகாமையில் உள்ள பாரிஸ் எஸ்பிளானட் அன்பிளிட் என்ற இடத்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்களை சிறப்பான தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு மிகுந்த அவதானத்துடன் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நளின் ஜெதிச அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார். கல்பிட்டி துடாவ பகுதியில் கந்தகுளிய பிரத்தில் நேற்று காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 3 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. போலி இயந்திரம் மற்றும் சசி இலக்கங்களை உருவாக்கி போலி ஆவணங்களை தயாரித்து 70 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 வாகனங்களை விற்பனை செய்த மகளுந்து விற்பனையாளரான கலவானே போல் கொட்டவ கடா என்பவர் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 17 நாட்களாக காணாமல் போயுள்ள இளைஞன் ஒருவனை கண்டுபிடிக்க களுத்துறை தெற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள பன்சேனை கிராமத்தில் யானை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வதுகாமம் நகரத்தில் மீன் வியாபாரி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களை இதுவரும் 13ஆம் தேதி வரை தடுத்து வைக்க தெல்தனிய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்பலாந்தோட்டை மாமடல பிரத்தில் நேற்று 3 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவனல்ல பெலிகம்மன பிரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் குளியலறையிலிருந்து நேற்று காலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தெய்வளையிலிருந்து வெள்ளவத்தை வரை கரையோர வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் உந்துருளி பந்தயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 10 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை மீண்டும் கைது செய்திருப்பதோடு அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். இலங்கையின் பிரபல தொழிலதிபர் ஹெரி ஜவர்தன தனது 82வது வயதில் காலமானார். இலங்கையின் மிக பெரும் தொழிலதிபரும் நிர்வாகியுமான தேசமான்ய கந்தையா பாலேந்திரா கென் தனது 85வது வயதில் காலமானார். 1940ஆம் ஆண்டு பிறந்த இவர் இலங்கையிலும் அதன் பிராந்தியத்தில் உள்ள நிறுவனங்களின் பல முக்கிய பதவிகளை வகித்தவர். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று சீரான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சிக்குன்குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு தத்தெடுப்புகளை 100ஆக கட்டுப்படுத்தும் வர்த்தமானி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தாமாக முன்வந்து சட்ட சேவைகளை வழங்குவதற்கான சட்டத்தரணிகள் குழாம் ஒன்றை நிறுவுவதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பரீட்சைக்கு முன்னதாக வினாக்கள் கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கால வரையறையின்றி இடநிறுத்தப்பட்டிருந்த வடமத்திய மாகாணத்தில் உள்ள தரம் 11க்கான தவணை பரீட்சைகள் மீண்டும் இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வள்ளுவர் பிறந்தமையால் தமிழ்நாட்டுக்கு எவ்வாறு பெருமையோ அதேபோல் திருக்குறள் வளாகம் யாழ்ப்பாணத்தில் அமைந்ததால் யாழ்ப்பாணம் மண்ணுக்கும் பெருமை என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கிழங்கையின் மிக பழமையான அம்மன் ஆலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு தேற்றத்தீவு வட பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபச பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது. மீனவர் பிரச்சினைக்கு இந்திய இலங்கை கூட்டுக்குழு ஒன்றை அமைத்து தீர்வு காண வேண்டும் என்று இந்தியாவின் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய வரவு செலவு திட்டத்தில் மக்களவை செலவினங்களுக்கு 903 கோடி ரூபாய், மாநிலங்களவை செலவினங்களுக்கு 413 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வரவு செலவு திட்டத்தில் நடுத்தர வகுப்பினருக்கு வருமான வரி சலுகை அளிக்கும் நடவடிக்கைக்கு வழிகாட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சட்டவிரோதமாக இடம்பெயர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பதை ஏற்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கானாவில் 3,70,00,000 மக்கள் தொகையில் 46.25% முஸ்லிம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் என்பது அந்த மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பட்டியலின பெண் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி முதல்வர் அதிசிக்கு எதிராக பாரதிய ஜனதா முன்னாள் செய்தி தொடர்பாளர் பிரவீன் சங்கர் கபூர் தொடர்ந்த அவதூறு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் நேற்று வாக்காளர்களை வன்முறையை விட கல்வியை தேர்வு செய்யுமாறு வலியுறுத்தினார். ஆம் ஆத்மி கட்சி இளைஞர்களை அதிகாரம் பெற செய்வதில் தான் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய உற்பத்தி இயக்கத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் சந்தைப்படுத்தலை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அதை ஊக்குவிக்கும் வகையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைக்க இருக்கிறது. தமிழகத்தின் ராணிப்பேட்டையில் உள்ள சிப்காட் போலீஸ் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவி அரசியல் மட்டுமன்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்று இந்தியா இந்தோனேஷியா இடையே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீண்ட கலாச்சார தொடர்புள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இஸ்ரோ அமைப்பின் 100வது ராக்கெட்டில் செலுத்தப்பட்ட NVS-2 செயற்கைக்கோளை ஒரு புவி வட்ட பாதையிலிருந்து மற்றொரு புவிவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியவில்லை என்று அந்த அமைப்பு நேற்று தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் சிறப்புக்குரிய வசந்த பஞ்சமி புனித நீராடல் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை 320 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 61,640 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 7,705 ரூபாவுக்கு விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் சக்தி வாய்ந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் கால மாற்றத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தலைவர் பிளேமன் யாங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கும் புதிய வரியால் ஏற்படும் சிரமங்களை அமெரிக்கர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் பலன் மதிப்புமிக்கது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா, மெக்சிகோ தலைவர்களுடன் பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் ஆற்றல் உள்ளதென்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இன்று ஆசிய பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்திருக்கிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் தவிர்த்து அமெரிக்கா, ரஷ்யா ஈடுபடுவது மிக பெரும் ஆபத்தாக அமையும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு அமெரிக்கா சென்று சேர்ந்துள்ளார். விரைவில் அவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பனாமா கால்வாய் மீதான சீனாவின் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பில் பனாமா உடனடி மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடந்த விமான விபத்தில் 22 பேர் காயமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னே அதிபர் ஜிம்மி கார்ட்டருக்கு மரணத்துக்கு பிந்திய கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் மோசமான வானிலையால் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. அதனால் இந்த மாதம் தைப்பூச விழாவில் கலந்து கொள்வோர் குறைவான தேங்காய்களை உடைக்குமாறு அரசாங்க சமூக தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தாய்லாந்தில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய் ஒன்று வீட்டுக்குள் போதை மாத்திரைகளை கொண்டு வந்துள்ளது. 400 மெத்தம்பெட்டமின் போதை மாத்திரைகளை நாய் உரிமையாளரின் வீட்டின் வெளியே வைத்ததாக காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள சரவாக் மாநிலத்தில் வெள்ளம் சற்று வடியத் தொடங்கி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரவாக் சபா மாநிலங்களில் அண்மைய வாரங்களில் கடும் மழை பெய்திருந்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்துக்கு அருகே வசிக்கும் 5 குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். திடீர் பள்ளம் விரிவடைந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. குயின்ஸ்லாந்தில் வெள்ளம் மோசமாகி வருவதால் ஆஸ்திரேலிய பிரதான நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் அடித்து செல்லப்பட்டுவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்காக கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நமன் விருதுகள் விழா மும்பையில் நடைபெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணி 150 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச செஸ் போட்டி தொடரில் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோண்டி ரோட்ஸ் 3 நாள் பயணமாக இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் 306 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 89 ரூபாய் 21 சதம், ஒரு $, இலங்கை பெறுமதியில் 298 ரூபாய் 70 சதம், இந்திய பெறுமதியில் 87 ரூபாய் 8 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 326 ரூபாய் 20 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 7 சதம், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 367 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 203 ரூபாய் 5 சதம், இந்திய பெறுமதியில் 59 ரூபாய் 18 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். காஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.